சாஸ்தாக்கள் நிறைய இருக்குன்றது புராணம் நிறைய சொல்லியிருக்குது. இது கந்த புராணத்தில் ஆகட்டும், எல்லா புராணத்தையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சாஸ்தாவுக்கு எத்தனை அவதாரங்கள் அப்படின்னு பொதுவாக கேட்குறது உண்டு. எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரம் சொல்கிறோமோ, சாஸ்தாவுக்கு அதிகமாக நிறைய சொல்லப்பட்டிருக்குது. தர்மசாஸ்தா எப்படி சபரிமலையில் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி சின்முத்ராது இருக்கிற மாதிரி அது ஒரு ரூபம். தர்மசாஸ்தா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உற்பத்தியான சாஸ்தா தர்மசாஸ்தா. யார் யார் கல்யாணம் ஆகலையோ, தடைபட்டு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு கஷ்டப்படுறவாளுக்கு பகவான் வந்து கலியுகத்தில் ஒரு கைங்கை பண்ணக்கூடிய சுவாமி அந்த சுவாமி அவர். உலகத்தில் இப்போது கல்யாணம் ஆகிடுத்து குழந்தை நிறைய பேருக்கு பிறக்க மாட்டேன்றது, அதற்கு ஒரு தெய்வம் உண்டுன்னா அது சந்தான சாஸ்திரம். இப்படி நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வியும் செல்வம் வேணுமோ, அதே போல வீரமும் வேணும். வீரம்னா சண்டை போட்டுறது அப்படி கிடையாது. தைரியம், எதை செய்தாலும் தைரியத்தோடு செய்யணும் அப்படின்ற கூடிய அம்சம்தான் வீரசாஸ்தா. அந்த வீரசாஸ்திரத்தை வணங்கினால் நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணாலும், என்ன செயல் பண்ணாலும் அது நல்லபடியாக முடியும். வீரத்தோடு செய்யலான்றது தான் வீரசாஸ்தா. சாஸ்தா கோவில் பார்த்தீங்கன்னாலே கிராமத்து எல்லையில் ஆதிபூதநாதர் கட்டாயம் இருப்பார், குதிரை வார்த்திருப்பார். அது மாதிரி ஆதிபூதநாதருக்கு உண்டான வம்சங்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தலம்தான் இந்த வேப்பம்பட்டு அமைந்திருக்கிற அஷ்டசாஸ்தா கோவில். ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் பூதனா சதானந்தா சர்வபுதயாபரா ரட்சரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக. அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் ஸ்ரீ அஷ்டசாஸ்தா திருக்கோவில் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலவு சாஸ்திர விநாயகா. கலியுகத்தில் விநாயகரும் தர்மசாஸ்தாவும் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். எங்கே பார்த்தாலும் இப்போ கலியுகத்தில் பிள்ளையாருக்குள் அதிகமாக இருக்கும். அதே அளவுக்கு ஐயப்பன் கோவில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஐயப்பன் கோவில் என்றால் எல்லாரும் தெரிஞ்சு ஒன்று தான், சபரிமலை இருக்கிற ஐயப்பன், அவர் பிரம்மச்சாரி, அது ஒன்று தான் தெரியும். ஆனால் அதுக்கு மேற்பட்ட சாஸ்தாக்கள் நிறைய இருக்குன்றது புராணம் நிறைய சொல்லியிருக்குது. இது கந்த புராணத்தில் ஆகட்டும், எல்லா புராணத்தையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சாஸ்தாவுக்கு எத்தனை அவதாரங்கள் அப்படின்னு பொதுவாக கேட்குறது உண்டு. எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரம் சொல்கிறோமோ, சாஸ்தாவுக்கு அதிகமாக நிறைய சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, நாங்கள் பிராச்சீனமான பாட்டில் 8 அவதாரங்கள் உண்டு, 8 சொரூபங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி 8 சாஸ்தாவை 8 ரூபங்களாக என் குருநாதர் பிரம்மஸ்ரீ விஸ்வநாத சர்மா அவர்கள் மிக பிரயத்தனப்பட்டு இதற்காக பல இடங்கள் தேடி பலவித பண்டிதர்களை அணுகி அதுக்குண்ட தியான ஸ்லோகங்களை கண்டுபிடித்து அதை கிலாரூபமாக எங்கள் இல்லத்தில் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் அட்டசாஸ்தா கோவில். அதற்கு கோவில் கட்ட வேண்டும் என்று நிறைய இடத்துல நாங்கள் தேடிய போது பகவான் கிருபையினால் இந்த இடம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இந்த இடம் திருவள்ளூருக்கு முன்ன, திண்ணூருக்கு அப்புறம் வேப்பம்பட்டு என்ற புனிதமான ஸ்தலத்தில் அமையப்பட்டிருக்கிறது. இந்த 8 சாஸ்தாவுக்கு உண்டான தாத்பரியங்கள் நிறைய சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா, தர்மசாஸ்தா எப்படி சபரிமலையில் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி சின்முத்ராது இருக்கிற மாதிரி அது ஒரு ரூபம். தர்மசாஸ்தா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உற்பத்தியான சாஸ்தா தர்மசாஸ்தா. 2வது முக்கியமான, இந்த கலியுகத்தில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமையை போக்குவதற்கு உண்டான சாஸ்தா கல்யாணவர சாஸ்தா. இந்த சாஸ்தா வந்து மகாபரிவாளுடைய அனுகிரகத்தினால இதை எடுத்துன்னு போய் நாங்கள் அவரை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண கொடுத்த விக்கிரகம் அந்த கல்யாண சாஸ்தா. கல்யாண வரதர் 10 கையோடு இருக்க சுவாமிக்கு, பூர்ணா புஷ்கலாவோட 10 கையோடு இருக்க சுவாமி கல்யாண சாஸ்தா. விசேஷம் என்னவென்னா, முதலே சொன்ன மாதிரி யார் யார் கல்யாணம் ஆகலையோ, தடைபட்டு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு கஷ்டப்படுறவாளுக்கு பகவான் வந்து கலியுகத்தில் ஒரு கைங்கை பண்ணக்கூடிய சுவாமி அந்த சுவாமி அவர். அவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். நமக்கு உண்டான ஒரு கோரிக்கையை சுவாமிகிட்ட வச்சுட்டு
தங்களுடைய குடும்பத்தினருடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணத்துக்கு உண்டான எண்ணத்தோடு சுவாமிகிட்ட போய் தன்னோட ஜாதகத்தை வச்சோம்னா அது நிச்சயமாக நடக்கிறது. இந்த கண் கூட நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட 81 குருநாதர் இதை ஆரம்பித்தார். 81 இதுவரைக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட உன்னதமான சுவாமி தான் கல்யாண வரதர். அடுத்தது மகாசாஸ்தா. மகாசாஸ்தா பற்றி தம்பி ரவி சர்மா சொல்வார். மகாசாஸ்தா வந்து யானை மேல இருக்கிற சாஸ்தா. திரையம்பகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. லோகவீர நமஸ்கார ஸ்லோகத்துல வந்துட்டு திரையம்பகபுராதீசம் கணாதிய சம்வீதம் கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அதை மதம் கொண்ட யானை மேல இருக்கிற சாஸ்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். அது திரையம்பகபுரம்ங்கிற ஊர்ல ஒரு மத கொண்ட யானையை இது பண்ற மாதிரி அந்த சாஸ்தாவுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. கையில் சூலாயுதம் வச்சிருப்பார். 4 கை இருக்கும். அதில் ஒரு கையில சூலாயுதம் இருக்கும், ஒரு கையில செண்டு இருக்கும், மீதி 2 கையில அபயஸ்தம் இருக்கும். நம் வாழ்வில் முன்னேற்றம் அளிப்பதற்காகவும் சத்துருக்களை அழிப்பதற்காகவும் யமபயம் போக்குவதற்காகவும் மகாசாஸ்தாவோட வழிபாடு வந்து தேவைப்படுகிறது. இந்த சாஸ்தா வந்து திரையம்பகபுராதீசம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல, திரையம்பகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. அதே மாதிரி ஆரியங்காவு சாஸ்தா, அச்சங்கோவில் ஆரியங்காவு இருக்கு. ஆரியங்காவு சாஸ்தா வந்து யானை மேலதான் சாஸ்தா காட்சி அளிப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சுவாமி பெயர் சந்தான சாஸ்தா. உலகத்தில் இப்போது கல்யாணம் எடுத்து குழந்தை நிறைய பேருக்கு பிறக்க மாட்டேன்றது, அதற்கு ஒரு தெய்வம் உண்டுன்னா அது சந்தான சாஸ்தா. எப்படி சுவாமிக்கு பூர்ணா புஷ்லா அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் சுவாமிக்கு இன்னொரு திருமணமானதான் சொல்லப்படுறாங்க. பிரபாவதின்னு பேர் அந்த அம்பாளுக்கு. பிரபாவதி அப்படின்ற ஒரு அம்பாளுக்கு சத்தியகன் அப்படின்னு செல்லப்பிள்ளை பிறந்ததாக ஐதீகம். அந்த சத்தியகன்றது இப்போ கூட நம்ம சாஸ்தா பிரீத்தியில் போனோம்னா செல்லப்பிள்ளை அப்படி ஸ்தானம் கொடுக்குற வழக்கம் உண்டு. அப்படிப்பட்டவர் தான் சத்தியகன். அந்த சுவாமியை வீட்டில் கொண்டு போய் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். சிம்பிளான ஒரு விஷயம், தயிராக அபிஷேகம் பண்ண சுவாமிக்கு. அந்த தயிர் அபிஷேகம் பண்ணோம்னா அந்த தயிர் அபிஷேகத்தை பண்ண பிரசாதத்தை அந்த தம்பதியை கொடுத்தோம்னா அவள் குழந்தை பிறக்கிறது சத்தியமான உண்மை. பல இடத்துல நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட சுவாமி தான் சந்தான சாஸ்தா. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சுவாமி பேர் வேத சாஸ்தா. நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான் 4 வேதங்கள், ருக் எதிர் சாம அதரன் 4 வேதம் சொல்லப்படுறது. இந்த 4 வேதத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா தான் ஸ்ரீ வேத சாஸ்தா. குதிரை இம்ம வாகனத்துக்கு உட்கார்ந்துருப்பார். அவர் கீழே வந்து 4 வேதங்களும் உட்கார்ந்துருக்கிறோம். இது என்ன விசேஷம்னா, வேதத்தில் படிக்கவங்களாம் அதை வந்து தியானம் பண்ணோம்னா வேதம் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு சுவாமி தான் வேத சாஸ்தா. நம்ம லோகவீரம் மகா பூஜ்யம் அப்படிங்கிற ஒரு நமஸ்கார ஸ்லோகம் இருக்கு. அதில் வந்து 2வது ஸ்லோகம் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் வந்துட்டு, விப்ரபூஜ்யம்னா வேதம் கற்றறிந்தவர்களால் போற்றப்படுபவர் அப்படிங்கிறது வந்து அந்த அதோட அர்த்தம். வேதசாஸ்தா. ஆமாம், அது வேதசாஸ்தாவோட அதுக்கான ஒரு தாற்பயம் தான் அது. அப்புறமா ஞானசாஸ்தா. ஞானசாஸ்தா வந்து இந்த சாஸ்தாவோட ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருப்பார். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா 4 குமாரர்களோட இருப்பார். சாஸ்தாவை வந்து ஞானமூர்த்தியா வழிபடுற இடம் வந்து நிறைய இடம் இருக்கு. குறிப்பா திருவல்லக்காவு, கேரளாவில் திருவல்லக்காவு அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த சாஸ்தா அந்த கோவிலில் வந்துட்டு வித்யாரம்பம் வந்து அங்கதான் நிறைய பேருக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன் அந்த பழக்கம் வந்தது அப்படின்னா, அங்க வித்யாரம்பம் பண்ற குழந்தைங்க வந்து பிற்காலத்துல பெரிய ஸ்காலர்ஸா வந்திருக்காங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி ஈரோடு பக்கத்துல எடப்பாடி கிராமம், எடப்பாடி ஊர் பக்கத்துல சாஸ்தா வந்து அந்த ஒரு ஞானமூர்த்தி விடிக்கரணம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சாஸ்தாவை வந்து ஞானமூர்த்தியா வழிபடுற ஸ்தலம் இருக்கு. வீரசாஸ்தா எப்படி நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வியும் செல்வம் வேணுமோ, அதே போல தான் வீரமும் வேணும். வீரம்னா சண்டை போட்டுறது அப்படி கிடையாது. தைரியம், எதை செய்தாலும் தைரியத்தோடு செய்யணும் அப்படின்ற கூடிய அம்சம்தான் வீரசாஸ்தா. அந்த வீரசாஸ்தா வணங்கினால் நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணாலும், என்ன செயல் பண்ணாலும் அது நல்லபடியாக முடியும். வீரத்தோடு செய்யலான்றது தான் வீரசாஸ்தா. அப்புறமா சம்மோகன சாஸ்தா. சாதாரணமாக நம்ம சரணம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்,
முருகனின் இளையோனே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பழக்கம் உண்டு. அது அந்த சரணம் வந்து சாதாரணமாக அது தப்பில்லை. பட் முருகனுக்கு முன்னாடியே சாஸ்தா பிறந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்கு, புராணத்துலேயே இருக்கு. கந்த புராணத்தில் முருகன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சூரபத்மனோட தொல்லை தாங்க முடியாமல் அங்கே தேவர்கள் எல்லாம் வந்து துன்புறுத்தினார். அப்போ வந்து இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்திராணியை வந்து ஒரு பூ இருக்கு இல்லையா, பூவோட இதழ்களுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு அவர் வந்து தேவலோகம் சிவனை பார்க்கறதுக்காக இமயமலை போகிறார். அவர் வந்து இமயமலைக்கு போகும்போது இந்திராணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சூரபத்மனோட தங்கச்சி அஜமுகி அப்படிங்கிற ஒரு அரக்கி இருக்காங்க. அந்த அரக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திராணியோட கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க, தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது வந்து சாஸ்தாவோட பாதுகாவலர்கள் மகாகாலர் அப்படிங்கிறவர் வந்து மகாகாலர் அவர் வந்து அஜமுகியோட கையை வெட்டிடுவார். இதுக்கு ஆதாரமாக வந்து சீர்காழி பக்கத்தில் கைவிளாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து கைவிடேல் அப்பர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அங்கே இருக்கிற சாஸ்தா வந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரன் வந்து சிவலோகத்திலேருந்து வர்றார். முருகன் வர்றதுக்கு முன்னாடி சிவனை பார்த்துட்டு இந்திரன் வர்றார். திரும்ப சீர்காழி வரும்போது இந்திராணி வந்து இந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி என்னை வந்து அஜமுகிங்கிற ஒரு அரக்கி வந்து என்னை இழுத்துன்னு போக பார்த்தாங்க, சாஸ்தாவோட மகாகாலர் தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க. அப்போ வந்துட்டு சாஸ்தா வந்து பூர்ணா புஷ்கலா சமேதரா வெள்ளை யானை மேலே காட்சி கொடுக்குறாரு. இது வந்து கந்த புராணத்தில் ஏற்கனவே இருக்கு. இதுதான் வந்துட்டு அந்த சீர்காழியில் வந்து அந்த சன்னதியில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்தா தான் சம்மோன சாஸ்தா, பூர்ணா புஷ்கலாவோட வெள்ளை யானை மேலே இருக்கிறவர். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய சாஸ்தா ஆதிபூதநாதர், பூர்ணா புஷ்டாம்பாள் சமேத ஆதிபூதநாதர். ஆதி என்றால் தொன்று அப்படின்னு ஒரு தமிழர் பழ வார்த்தை உண்டு. சாஸ்தா ஆதிபூதநாதனுடைய அம்சமே என்னன்னா, எந்த ஒரு செயலிலையும் செய்யும் பொழுது நமக்கு உண்டான மன வலிமை, உடல் வலிமை, எல்லா வலிமையும் கொடுக்கக்கூடிய ஆதிபூதநாதர். இது விசேஷமாக நம்ம கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த சாஸ்தா கோவில் பார்த்தீங்கன்னாலே கிராமத்து எல்லையில் ஆதிபூதநாதர் கட்டாயம் இருப்பார், குதிரை வார்த்திருப்பார். அது மாதிரி ஆதிபூதநாதருக்கு உண்டான வம்சங்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தலம்தான் இந்த வேப்பம்பட்டு அமைந்திருக்கிற அஷ்டசாஸ்தா கோவில். அந்த அஷ்டசாஸ்தா எப்படி வந்ததுன்றதை முதல்ல சொல்லிட்டேன். அது இப்போ என்ன அப்படின்றத திரு வெங்கடேஷ் அவர்கள் கூறுவார். நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம மரியாதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேருக்கு பின்னாடி பகுதி விகுதின்னு சொல்லுவாங்க. விகுதியா வந்து என்ன பண்ணுவோம், ஆர் அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க. செட்டி அப்படின்னா கூட வந்து செட்டியார் அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க. முதலினா முதலியார், மாமிங்கிறது மாமியார், மாமனார் அப்படிங்கிறத வந்துட்டு ஆறுன்னு சேர்த்துனா அது வந்து ஒரு மரியாதைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு சொல்லுது. கேரளாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்பன்கிறத சேர்த்துப்பாங்க. குருவாயூரப்பன், வைக்கத்தப்பன், ஐயப்பன், எல்லாமே அப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி இங்கே ஆர் சேர்க்குறோமோ அங்கே வந்து அப்பன் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே ஒரு இது. ஐயன் ப்ளஸ் ஆர் வந்து ஐயனார். நம்ம ஊரில் கூப்பிட்ற தெய்வம் வந்து ஐயனார். கேரளாவில் வந்து ஐயன் கூட அப்பன் அப்படிங்கிறத சேர்த்துட்டா ஐயப்பன். ஐயனார் வேற, ஐயப்பன் வேற இல்லை. எல்லாம் வந்து ஒரே உருவத்தில் வந்து ஒரே இதில் தான் இருக்காங்க. பட்டு பேர் மாற்றங்களாக தானே தவிர சுவாமி எல்லாம் ஒன்று தான். நம்ம வேப்பம்பட்டில் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த வேப்பம்பட்டில் அசல்சாஸ் ஐயப்ப கோயில்னு சொல்லலாம். பெருமாளுக்கு 10 அவதாரம் இருக்குதுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஐயப்பனுக்கு 8 அவதாரம் இருக்குன்னு சொல்லி மகா பெரியவா வந்து எங்கள் குருநாதர் வில்லியோகி விஸ்வநாத சர்மா கிட்ட சொல்லி, இதுக்கு சில இடத்துல இந்தந்த இடத்துல இந்தந்த அவதாரம் இருக்குன்னு சொல்லி அவர் முயற்சி பேரில் இந்த 8 அவதாரமும் பஞ்சலோக விக்கிரத்தில் செய்துட்டு பரமாச்சார மடியில் அதை தவழ்ந்து அவரோட விருப்பம் வந்து இந்த அசசாசாக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லி மகா பெரியவா விருப்பம். எங்கள் குருசாமி விஸ்வநாத சர்மா அது முழு முயற்சி எடுத்து அவர் ஆசையோட இந்த கோயிலில் உலகத்தில் இல்லாத 8 அவதாரம் இந்த கோயிலில் தான் இருக்குது. இந்த பஞ்சலோக விக்கிரகம் நாங்கள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இந்த சபரிமலை நேரத்தில் ஒவ்வொருத்தரும் விருப்பப்படுற நேரத்தில் பூஜை பண்ணிட்டு தொடர்ந்து நடத்துகிறோம். இதை வந்து நாங்கள் ஜனவரி மாதம் 1 வில்லிவாக்கத்தில் அது
பஞ்சலோகத்தையும் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக நாங்கள் அதை பூஜை பண்ணுறோம். ஒன்று உலகத்தில் இல்லாத சிறப்பு இந்த கோயிலில் என்னன்னு கேட்டாக்கா, ஹரிகரபுத்திரனே ஐயப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் சரணத்தில். அதில் வந்து நம்ம பெருமாளுக்கு வந்து 108 திவ்ய ஒரு ஸ்தலம் வந்து பக்தோச்சல பெருமாள். அங்கே தான் வந்து எண்ணெய் பெற்ற தாயார்னு வரும் ஹரி. 63 நாயன்மாரில் ஒருத்தர் வந்து பூசலார். அவர் மனசிலேயே கோயில் கட்டியிருந்தாரு, எங்கள் விஸ்வநாத சர்மா மாதிரி. அதாவது எங்கள் விஸ்வநாத சர்மா வந்து அடுத்த பூசலார் நான் சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கடிக்கு. ஏன்னா பூசலார் எப்படி மனசில் வந்து ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்து யாரும் இல்லாமல் அப்புறம் பல்லவராஜா வந்து இந்த சிவன் கோயில் கட்டிட்டு போனாரோ, அதேமாரி எங்கள் குருஜி வந்து பஞ்சலோகத்தில் விக்கிரம் வச்சுட்டு கோயிலுனாரு. ஆனால் அவர் மனசில் பூசலார் பதிஞ்சு அந்த கோயிலுக்கு என் பக்கத்துல கட்டணும்னு சொல்லி அவர் விருப்பத்தில் வந்து தான் நாங்கள் இந்த அமைப்பு வந்து ஹரிகர புத்திரன் ஐயப்பனா விஷ்ணுக்கும் சிவனும் பார்த்து அமர்ந்த கோயில் எங்கேயுமே கிடையாது. இது இந்த அசசாதா கோயிலோட ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். இது நாங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு தொடர்ந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவதாரம் ஆதிபோதநாதரும் ஐயப்பனும் விக்கிரகம் வச்சு கீழே சில்மிய கணபதி அது ஐயப்பனை வழிபட்ட விநாயகரை வச்சு நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு போச்சு. இப்போ தற்சமயத்துக்கு 18ஆம் படி அது ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அப்புறம் கொடிமரமும் ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் மற்ற சாசா வந்து நாங்கள் திருப்பதியில் கேட்டிருக்கோம். திருப்பதியில் செய்து கொடுக்குறதா எங்களுக்கு அவங்க செல்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற ஒவ்வொரு சாசாக்கும் சிலையை வச்சுட்டு அதுக்கு தேவையான திருப்பணிகளும் செய்துட்டு அந்த திருப்பணியில் முழு மூச்சாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த திருப்பணியில் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக செய்யணும்னு சொல்லி எங்கள் மக்களை வேண்டிக்கிட்டு இந்த கோவிலுக்கு நாங்கள் கட்டுறதுக்கு முழு ஆதரவு வந்து இந்த ஊர் மக்கள் வேப்பம்பட்டு மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கோவிலில் வந்து இப்போது மாதம் கடைசி சனிக்கிழமை பூஜை நடத்துகிறோம். இப்போது இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை பூஜை நடத்துகிறோம். உத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் இன்னொரு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இதை கலந்துக்கிட்டு சிறப்பு செய்யணும்னு சொல்லி நான் எல்லாரும் வேண்டிக்கிறோம். இந்த சாஸ்தா ஒரு விசேஷம் நம்ம பார்த்தா இடம் அமைஞ்சதே விசேஷம். என்ன குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தென்னூரில் 2 ஸ்தலம் விசேஷமாக சொல்லப்படுறது. ஒன்று பூசலை நானார் எழுப்பிய இருதயாலீஸ்வரர், இருதயத்தால் கோயில் கட்டின இல்லையா, இருதயாலீஸ்வரர் அந்த சுவாமி அம்மா சிவன் பெயர். இன்னொன்று பக்தவத்தில் பெருமாள், அம்மாள் பேர் வந்து எண்ணெய் பெற்ற தாயார். எண்ணெய் பெற்ற தாயாருக்கும் பக்தவதி பெருமாள் அமைஞ்ச பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. எப்படி சிவனும் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவும் எப்படி ஐயப்பனுக்கு சாஸ்தாவுக்கு அப்பா அம்மாவோ, அதே போல் அப்பா அம்மா பக்கத்திலே கூடிய அமைந்த கோவில் தான் இந்த சாஸ்தா கோவில். அப்போ அப்படி விசேஷமான இடம் தான் இந்த சாஸ்தா கோவில். நண்பர் சொன்ன மாதிரி ஊருக்கு கட்டி தேர் எடுக்கணும்னு சொல்கிறது உண்டு. என்ன எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஆளுக்கு பண்ண முடியாது. பல பேர் பங்கு பெற்றால் தான் அது டெவலப் ஆக முடியும், மேல் வளர முடியும். அதற்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டு கிட்டத்தட்ட இந்த கோவில் ஆரம்பித்து 9 வருஷம் முடிஞ்சு போச்சு ஆரம்பித்து. இருந்தாலும் இன்னும் மேல் வரணுன்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் பண்ணி தான் இருக்கிறோம். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களும் சரி எல்லோரும் பண்ணி தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து சரியான சப்போர்ட் வரலை, ஃபினான்ஷியல் சப்போர்ட் வரலை. அது இனிமேல் வரும் நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்களுடைய சேனல் அது ரொம்ப எனக்கு முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். பரிகார ஸ்தலம் அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவில் வந்து வரப்போகுது, கார்த்திகை மாதம் வரப்போகிறது. சபரிமலை போகின்ற ஐயப்பார்கள் வந்து மாலை போட்டுக்கலாம், இல்லை இங்கே கட்டிக்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் அமைத்து கொடுக்கப்படும். இதற்கு உங்களாலான ஒரு பொருள் உதவியை கொடுத்து இந்த கோவில் இன்னும் சிறப்பாக வளர்ந்து இந்தியாவிலே உலகத்திலே இந்த மாதிரி சாஸ்தா கோவில் இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முயற்சி படுத்தி அதுக்கு உண்டான பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து இல்லை என்றால் உங்களுடைய கருத்துக்களையும் கூறுத்தி எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிகவும் நன்றி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சோகவீரம் மகா பூஜ்யம் சர்வரக்ஷாரகம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்ரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. யஸ்ய தன்வந்திரி மாதா பிதா ருத்ரோபி சக்தமஹ தம் சாஸ்தாரமஹம் வந்தே மகாவைத்யம் தயாநிதம். சுவாமியே சரணமையப்பா. த்ரியம்புராதீசம் கணாதிவ சமன்விதம்
கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரும் குலதெய்வதம் சுவாமியே சரணமையப்பா. அந்யதா தரணம் நாஸ்தி त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष मां सवरीश्वर சுவாமியே स्वामिये சரணமையப்பா. भूतनाथ सदानन्द सर्वभूत दयावरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वामिये சரணமையப்பா. स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा.